வணக்கம். இன்னைக்கு பூர்ண சக்தியில் ரொம்ப பிரபலமான சூப்பர் டேலண்டட் மல்டி ஃபெசிட்டட் பர்சனாலிட்டியை நாம் சந்திக்க போகிறோம். பாஸ்கி இவர் கிரிக்கெட்டர், ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு அண்டர் 22 விளையாடியிருக்காரு. கிறிஸ் ஸ்ரீகாந்த், அசருதீன், ரவிசாஸ்திரி, மனோஜ் பிரபாகர் இவங்கெல்லாம் விளையாடியிருக்காங்க இவர் கூட. கமெண்டேட்டராக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், சன் நியூஸ் சேனலில், காலமிஸ்ட் பல தினசரி நியூஸ் பேப்பர்ஸில், ஆனந்த விகடனில் 17,000 ஜோக் எழுதியிருக்காரு. 1 டசன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேலே மாடலிங் பண்ணியிருக்காரு. விஜய் டிவி, சன் டிவி இதில் ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ், சன் டிவியில் 1000 பிரேக்ஃபாஸ்ட் காமெடி ஷோஸ் தினமும் காலையில். டாக் ஷோ ஹோஸ்ட், 4000 செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஜெயா டிவியோட ஹரிகிரி அசெம்பிளி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். டிவியில் 3 வேர்ல்ட் கப் டெய்லி ஷோஸ், 4 ஐபிஎல் டெய்லி ஷோஸ். ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம் இதில் 5000 ஷோஸ் பண்ணியிருக்காரு. 11 ஸ்டேஜ் பிளே எழுதி வழங்கியிருக்காரு. கஷாயம் வித் பாஸ்கி ஆன் யூடியூப் 330 படங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இது வழியாக தமிழ் படங்கள் யூத், தூள், எதிரி, சிவகாசி, பொய் சொல்ல போகிறோம், தீயா வேலை செய்யணும் குமார், அம்புலி, தர்மபிரபு, ஜிவி இதிலெல்லாம் நடிச்சிருக்காரு. கிராஸ்வேர்ட் கிரியேட்டர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே. கார்ப்பரேட்ஸு, கிளப்ஸு, காலேஜஸ், இண்டிவிஜுவல் குரூப்ஸ், அப்புறம் சங்கீத் ஈவெண்ட்ஸ், இங்கே எல்லா இடத்துலையும் மோட்டிவேஷன் த்ரூ ஹியூமர் இவருடைய நகைச்சுவையை அள்ளி வழங்குறாரு. ஹாப்பி டு இன்வைட் பாஸ்கி அவர்கள். கிட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வணக்கம். என் பேர் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் பாஸ்கி தான். இது ஒன்றும் இல்லை, உட்காந்து பார்த்துருந்தீங்கல்ல, அது கூடாதுன்றதுக்கு தான் இப்படி பேசினேன். நான் எப்பயுமே கிணத்தனமாக தான் பேசுவேன். பட் இதில் பேசுகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சுனே இருப்பாங்க, வரேன் இவருக்கு முடியும் இல்லை மொழியும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நானே ஒத்துந்த விஷயத்தை அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பட் நம்ம ஃபைனலாக ஹாப்பியாக இருக்கணும். நாட் எவ்ரிபடி ஹூ சக்ஸஸ்ஃபுல் இஸ் ஹாப்பி, பட் ஹூ எவர் இஸ் ஹாப்பி இஸ் சக்ஸஸ்ஃபுல். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பணம் கூட வேணாம், ப்ராப்பர்ட்டி வேணாம், ஜுவல்ஸ் வேணாம், எதுவும் வேணாம். பட் நான் ஜாலியாக சிரிச்சுனே இருக்கேன், எனக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி நார்மல் ரூட்டில் நீங்கள் இந்தியா காணணுமோ அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸோட ஐபிஎல் வழியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குன்ற மாதிரி ஹியூமர் வந்து இட் வில் டேக் யூ பிளேசஸ். அது எப்படி சார் அது கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுனே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, டிட்ராக்டர்ஸ் தான் கியூவில் நிற்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும்? அதெல்லாம் ஜீன்லேயே வரணும், டிஷர்ட்லேயே வரணும் சிரிப்புங்கிறது எப்படின்னு பேசின்னு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, என்றைக்காவது மயில் போய் பிரபுதேவாட்ட போய் கேட்டு தான் எனக்கு டான்ஸ் சொல்லித்தான்னு, அது எப்படி ஆடுது? இல்லை என்னைக்காவது சின்ன கோயில் சித்ரா கிட்ட போய் கோயில் கேட்டு தான் எனக்கு எப்படி பாடணும்னு கற்றுக் கொடுங்க, சரளி வரிசையில் ஆரம்பிக்கலாமெல்லாம் கேட்டு இல்லையே. நம்ம வந்து வேணுன்ட்டு இது வராதுன்னு சொல்லினே இருக்கோம் நம்ம. அதனால தென் ஐ தாட், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து டெஃபினட்டாகவே பீப்புளை சிரிக்க வைக்கிறோம், ரைட்டு, அது ஜோக்ஸை சொல்லி சிரிக்க வைக்கிறோம். பட் ஏன் வந்து அவங்களுக்கே அந்த கெப்பாசிட்டி வரக்கூடாது மீதி பேர் அடுத்த ஜென்ரேஷனை சிரிக்க வைக்கிறதுக்கு? ஸோ தே ஹாவ் டு லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஃபன், தி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் பீப்புள் லாஃப். அதுக்கு ஜோக்கு சிரிப்பு, பட் ஜோக்கு க்ரியேட் பண்ணுறது நரக வேதனை. இது நானும் கிரேசி மோனும் பல வருஷம் பேசியிருக்கோம். அது ஒருத்தர் வந்து குண்டாக இருக்கிற ஒருத்தர், இதை நான் ரியலாக பார்த்ததுலேருந்து க்ரியேட் பண்ண ஜோக்கு ஸ்டாண்டப் காமெடியில். ஹியூஜாக குண்டாக ஒரு 120 கிலோ இருக்கிற ஒருத்தர், அவர் போய் டாக்டர்கிட்ட சொல்கிறார், எனக்கு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நான் அவரை பார்த்தேன். அப்போ இந்த ஜோக் டாக்டர்கிட்ட போய் ரொம்ப ஓவர் வெயிட்டுன்னு நினைக்கிறேன், ஒபேசிட்டின்னு நினைக்கிறேன், எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலன்னா, நீங்களே எப்படி டிசைட் பண்ணீங்க ஒபேசிட்டி ஓவர் வெயிட்டுன்னு அப்படின்னு டாக்டர் கேட்டோம். இல்லை நேற்று ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்து அந்த எஸ்கலேட்டரில் இறங்கி வச்சா தான் எனக்கு தெரிஞ்சது நான் ஓவர் வெயிட்டுன்னு. அதில் இறங்குச்சு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இல்லை ஆக்சுவலாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பவர் கட்டு, நான் நிற்கும்போது எஸ்கலேட்டர் மட்டும் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சிரிக்கிறீங்கல்ல. இப்போ இந்த ஆளை நான் பார்த்தேன், அந்த எஸ்கலேட்டரில் நிற்கிறத தான் நான் பார்த்தேன். இப்போ இது எப்படி ஓடுது இந்த தாட் ப்ராசஸ் இவ்வளோ விஷயத்துக்கு? இது ஒரு அனெக்டோட் மாதிரி எப்படி போகுதுன்னா, இந்த திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் தான் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு தான் ஹியூமராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி, தி ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஜோக்ஸ் அவுட் ஆஃப் நியூஸ், அவுட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயம் உங்களை பயமுறுத்துதோ, எந்த விஷயம் உங்களை ஆங்ஷியஸ் ஆகுதோ, டென்ஷன் ஆகுதோ, அந்த விஷயத்தை பார்த்து பயந்துனே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு துரத்தினே இருக்கும். இந்த குவாலிட்டிஸை நீங்கள் வந்து டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு யோகா, ஒரு ஸ்கிப்பிங், ஒரு ஜாகிங், ஒரு வாக்கிங் மாதிரி 15 மினிட்ஸ் ஹியூமருக்குள்ளே நான் இருந்தே ஆகணும் அப்படின்றது ஒரு ரெசல்யூஷன் நியூ இயர் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிறது அன்றைக்கி அதை நியூ இயர் நினச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய இன்சூரன்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு, சைக்கலாஜிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கும். இல்லைப்பா ஜாலியாக இருக்கணும், பேய் பயமா, பேயை வச்சு ஜோக்கடி, பொண்டாட்டிக்கிட்ட பயமா, பொண்டாட்டி ஜோக்ஸ் அடி. இதுக்கு என்ன, எனக்கு சொந்தமாக தான் வரல. குரு யாரெல்லாம் குரு? கார்ட்டூனிஸ்ட் மதன், ரைட்டர் சுஜாதா, கிரேசி மோகன், எஸ்வி சேகர், டெல்லி கணேஷ், சங்கர் கணேஷ், ஒய்ஜி மகேந்திரா, நாகேஷ், சோ, இவங்ககிட்டலாம் பர்சனல் இன்ட்ராக்ஷன் பேசி அவங்களோட பெஸ்ட் எடுத்துகிட்டு
இதுலேருந்து நம்ம என்ன கொடுக்கலாம் பப்ளிக்குன்னு நினச்சதால் தான் இப்போ ஒரு ஹியூமரை ஏன் சப்ஜெக்டாக கொண்டுக்கூடாது யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல் லெவல்லன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வரும் வரலன்னா இல்லை, நான் இறங்குறேன் கோதாவில், நான் ஹியூமரிஸ்ட் ஆகிறேன், நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் அண்ட் சேஞ்ச்டு ஃபினாமினல் லைஃப் ஃப்ரம் டுமாரோ. அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம், எல்லோரும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கனாலே அங்கே நீங்கள் காலி. நீங்கள் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, பட் நான் அவங்கள விட பிஸியாக இருக்கேன். யார் யார் வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு பார்க்குறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்கன்றேன். அவங்க மேலே பழையப்படாதீங்க. எல்லாருமே உங்களோட எப்பயுமே இருக்க போகிறாங்களா, இல்லை நீங்கள் எல்லோரும் நின்று இருக்க போகிறீங்களா? அந்த சுச்சுவேஷன் வரும் இல்லை, அது ரேட் சொல்லிப்போம். இப்போ எல்லோரும் கிளம்பி இப்போ என்னாச்சு, எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி 15 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்தேன் மயிலாப்பூரில். 15 ரூம் இருக்கிற வீட்டில் இருந்தேன். திடீர்னு லீகல் டிஸ்பியூட் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போகணுன்ற ஒரு நெசசிட்டி வந்து பின்னாடி ஒரு வீடு வாங்கினேன் பேங்க் லோனில். அந்த வீடு வேறு ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீடு, 520 ஸ்கொயர் ஃபீட், ஃபர்னிச்சர் 2 இயர்ஸ் கிடையாது. ஆனால் அதில் தான் இருந்தேன். ஒய்ஃபு நான் பையன் இருந்தோம். இப்போ ஒய்ஃப் இல்லை, நான் என் பையன் இருக்கோம். ஸோ இது இப்படி தான் இதான் சுச்சுவேஷன். இப்படி நம்ம புலம்பின்ட்டு இருக்கிற சமயத்துலேயே அவங்க யாரும் பிஸியாக இருக்காங்க என் கூட இல்லைன்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க கிரைசிஸை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், உங்களுக்குன்னு நீங்கள் பிஸி ஆக்கிக்கன்றேன். நீங்கள் உண்மைன்னு சோகமாக உட்காந்தீங்கன்னா இந்த ஆள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் டெத்துக்கு வந்த மாதிரி உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தே வர மாட்டாங்க. யூ மேக் யுவர் செல்ஃப் பிஸி, தட்ஸ் த சொல்யூஷன். டோன்ட் கீப் கிரிப்பிங் அபவுட் அதர்ஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் கையில் இருக்குது. இப்போ இமேஜின் பீப்புள் ஹூ ஆர் born ஆர் ஹூ ஆர் growing at the time of at the நான் டிஜிட்டல் era. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கான உங்களுக்கு ஃபோன் டக்குன்னு ஒரு யூடியூப்பை சிரிக்கிறதுக்கு பார்க்கலாம், யாரோடையாவது வீடியோ காலில் பேசலாம், அதெல்லாம் அவங்க கையில் இருக்கேப்போ. இப்போ நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் இல்லாத காலத்தில் மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம பேரண்ட்ஸ்லாம் நான் பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணிருப்பாங்க. 25 to 30 வருஷமாக டெய்லி 10 ஜோக் எழுதியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணி ஒரு 100-150 பேருக்கு அனுப்புகிறேன். அவங்க திருப்பி அனுப்புகிறாங்கன்னு நான் யோசிக்கிறது இல்லை. அதில் 4 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பட் இதனால் 4 நாள் பிரயோஜனம் கிடையாது. யாரும் எனக்கு அதுக்கு பே பண்ணுறது இல்லை. அப்படிலாம் நான் யோசிச்சுட்டேன்னா நான் எதையுமே பண்ண மாட்டேன். நம்ம பாட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணினே இருப்போம். நம்ம ஹியூமர்லேயே இருப்போம், இதை பண்ணினே இருக்கேன். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணினே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதானா? அவ்வளோ லக்கியா நீங்கள்? நாங்கள் 10 நாள் வராமலாம் இருந்திருக்கோம். நீங்கள் வாட்டர் ஷார்ட்டேஜு, குடிக்கிறவனுக்கு குவாட்டர் ஷார்ட்டேஜு, அப்படி நிறைய இருக்கும். இது தண்ணி வரலன்னா என்ன பண்ணலாம்? மயிலாப்பூரில் சில விஷயங்கள் நம்ப மாட்டீங்க, எப்படி வந்து மைனஸ் ப்ளஸ் ஆச்சுன்னு. எங்கள் வீட்டுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இஸ் பாரத வித்யாபவனுடைய ஆப்போசிட். எங்கள் வீட்டுடைய போஸ்டீரியர் இருக்கே அந்த செவரு வந்து பாத்ரூம் செவரு, காமன் வால் வித் த க்ரீன் ரூம் ஆஃப் ஆர்ஆர் சபா. பின்னால் இருக்கிற தெரு, அங்கே இருக்கிற சபா, அங்கே நடக்கிற டான்ஸு ட்ராமா, அங்கே ட்ராமா டைலாக் எல்லாம் எனக்கு காதில் விழும் அங்கே குளிக்கும்போது. ஸோ அந்த இடத்துல வாட்டர் ஷார்ட்டேஜுக்கு இப்போ அங்கேருந்து 2 பக்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு பஸ் பிடிச்சி வரணும் வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் இடத்துக்கு. அங்கே 2 பக்கெட்டை எங்கள் அண்ணன் வைப்பான். அந்த 2 காலி பக்கெட் எடுத்துகிட்டு ரோடை கிராஸ் பண்ணி மெயின் ரோடை அங்கேருந்து திருப்பி ஒரு அதே டபுள் டிஸ்டன்ஸ் உள்ளே போனால் எதிரில் இருக்கிற பாரத தேவன் குழாவில் வாட்டர் பிடிப்பேன். அந்த 36 சேம்பர் ஆஃப் ஷாலின் மாதிரி 2 பக்கெட்டை ஸ்டைலாக எடுத்து வருவேன் வாட்டரோட. திருப்பி வீட்டு வாசலில் வச்சு இதை கொண்டு அங்கே டிரான்ஸ்போர்ட்டிங். இப்படி தான் பண்ணியிருக்கோம் ஆல்டர்னேட் டேஸ். இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு லைட்டாக நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கும் இல்லையா? அப்போது அங்கே நைட் டைமில் ஒரு 74 வயசு இருக்கிற ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்னடானா வாட்ச்மேனா 74 வயசில் அந்த ஸ்கூலுக்கு. அப்போ யோசித்தேன், ஒரு கதை கிரியேட் ஆச்சு மைண்டில். 74 வயசில் ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்டிங்கை பண்ணியிருக்காரு. 74 வயசில் ஒருத்தர் அப்ளை பண்ணி ஜாபுக்குள்ளே போனார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை ட்ராமா ஃபார்ம் ஆகி காத்தாடு ராமூர்த்தி நடிச்சார் அந்த ரோலில். அதனால தான் எதை மைனஸை பார்த்தாலுமே இது இப்படி இருக்கிற மைனஸுக்கு இப்படி ஒரு மைனஸை போட்டு அதை எப்படி ப்ளஸ் ஆகிறதுன்னு பார்த்துன்னு இருக்க வேண்டியது. ஜிஆர் விஸ்வநாத். நான் அதை நினைக்க முடியாது, ஏன்னா நான் பேசுறது பூராவே அர்த்தமே இல்லாத தான் பேசிகிட்டு இருப்பேன். பட் என்ன அட்வான்டேஜ், சிரிப்பாங்க, பாட்டுக்கு சிரிக்க முடியாது. இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸை தவிர நான் அந்த இன்னொருத்தர் அர்த்தம் இல்லாத பேசுகிறாங்க நான் பேசுகிறதே கிடையாது. இளையராஜா ஆல்வேஸ் குளிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலாக வந்து இளையராஜா அது இல்லை, அவர் தான் உயிர். பட் எம்எஸ்வியுடைய பாட்டு ஒன்று இருக்குது, அங்கும் இங்கும் பாதை உண்டு இங்கு நீ இந்த பக்கம், அது ஓடினே இருக்கும் அந்த பாட்டு. வெங்கடாஜலபதி, வாழ்க்கையே வெங்கடாஜலபதி. ராகவேந்தர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். வீட்லேயே அம்மன் ஆசிரம் இருந்தது 30 வருஷமாக. அப்பா தான் பார்த்துருந்தார், வெங்கட்ராமன் ஒருத்தர் பார்த்துருந்தார். பட் வெங்கடாஜலபதி வந்துன்னே இருக்கும் மைண்டில். இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரி ஆகி ஆல்மோஸ்ட் டேஞ்சர்னு சொன்ன ஸ்டேஜில் கூட வெங்கடாஜலபதியோடைய கால் நகம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துன்னே இருக்குது. 1983 வேர்ல்ட் கப் அன்ஃபர்கெட்டபிள். எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த எப்படி வந்து வெல் லெஃப்ட் விட்டு டூஜான் அவுட் ஆகிட்டு
தள்ள அடிச்சுன்னு போனார். ஃபஸ்ட்டு கிரீனிச் எப்படி வெளில விட்டார், அந்த போல்ட் எப்படி ஆச்சு. மதன் லால் போய் கபில் தேவ் கிட்ட பாலை பிடிங்கி நான் போட்டு எடுக்கிறேன் ரிச்சர்ட்ஸ் சொன்னது. கபில் தேவ் இப்படி போய் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேட்சுக்கு ஒரு மாடலாக இருந்து ரிச்சர்ட்ஸ் கேட்சை பிடிச்சது. ஆண்டி ராபர்ட்ஸ் அவுட் ஆகிட்டு நடந்து போகும்போது கூடவே ஒரு குண்டா ஒருத்தர் வெறுப்பேற்றினே போனார். இந்த காட்சியை டெய்லி பார்க்க சொன்ன கூட பார்ப்பேன். Any day, I prefer Nagesh's stand-up comedy. I rate him as the best stand-up comedian. I don't think anybody can create laughter the way Nagesh did in his speeches. ஸோ அதில் வந்து வல்காரிட்டி இருக்காது, இன்னொருத்தர் அசிங்கப்படுத்த மாட்டார், லேடிஸை பாடி ஷேவிங் பண்ணி கேவலப்படுத்த எதுவுமே பண்ண மாட்டார். ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படியே நரேட் பண்ணுவார். குலுங்கி குலுங்கி சிரிக்கலாம் எல்லா ஏஜ் குரூப்பும். பாஸ்கியும் முடியும், பாஸ்கியும் சீப்பும். இந்த ரோடு டெய்லி தோன்றுறது என்னவோ தேடுறாங்க, கீழே என்ன தேடுறாங்கன்னு தெரில. இது இந்த டிராஃபிக்கு, இந்த இன்டிசிப்ளின். ஏன்னா 1947 ஃப்ரீடம் வாங்கி டிசிப்ளினை கொடுத்துட்டோம். மயிலாப்பூர் வாழற ஸ்பாட் மயிலாப்பூர், கிண்டல் அடிக்கிற ஸ்பாட் மயிலாப்பூர், பாரடைஸ் மயிலாப்பூர். எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. டிஜிட்டல் ஜீரோ, டெக்னாலஜி ஜீரோ, பாலிட்டிக்ஸ் ஜீரோ, மெடிசன் ஜீரோ, இப்படி பல ஜீரோக்கள் ஒலிம்பிக் சிம்பிள் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜீரோ. எதையாவது பற்றி வளர சொன்னால் வளரினே இருப்பேன். ஜீரோ, ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்று வேணால் சொல்கிறேன், கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் அதிகம் அப்படின்றாங்க, மியூசிக்கில் பாலிடிக்ஸ் அதிகம், சினிமாவில் பாலிடிக்ஸ் அதிகம். பாலிடிக்ஸ் இல்லாத ஒரே சப்ஜெக்டு பாலிடிக்ஸ் தான். நான் ரொம்ப பார்க்குறதில்ல, தான் சொல்கிறேன்னே. எனக்கு என்ஜாய் பண்ணணுன்ட்டு லைஃப் கொஞ்சம் கொடுத்துருக்காரு கடவுள். ரிமைனிங் மூமெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரில, எது கட்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ 600 பேர் பயங்கரமாக கத்தினே இருந்தால் அது போராட்டம், 6 பேர் கத்தினே இருந்தால் அது நியூஸ் சேனல். அவர் நல்லவரா கெட்டவரான்றது பல உடைகள் போட்ட வெங்கடாஜலபதி எனக்கு முதலே சொல்லிடுவார். அவர் நல்லவர்னு சொன்னால் அவர் காலில் விழுவேன், அவர் நல்லவர் இல்லைன்னு சொன்னால் என் காலிலே நான் விழுந்துருவேன். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.